பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்தார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். நீதியும் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பார். அவர்களுக்கு தானியமும் திராட்சைரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். ஐந்திலிருந்து 8 வசனம் வரை நாங்கள் சேர்ந்து வாசிக்கிறோம். நீதியின் பலிகளை செலுத்தி நம்பிக்கையாய் இருங்கள். நன்மை காண்பிக்கும் யாதென்று சொல்கிறவர்களே, கர்த்தாவே அவர்களுக்கு தானியம் திராட்சைரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை இருந்திருக்கும் தந்தை, சமாதானத்தை ஏற்படுத்துவதிலே கர்த்தாவே என் ஒருவரை சுகமாய் தங்கப்படுகிறேன். அவர்கள் நீதிதான் அவங்க கொண்டு வந்திருக்கிற வார்த்தையை கருங்களை தட்டி விட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சமாதானத்துடனே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாருங்க, இந்த கடைசி நாட்களா இருக்கிறது இல்லையா, அநேகர் வாழ்க்கையில என்ன இல்லைங்க, சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு வகையில ஒரு சமாதான குறைவுகளோடு நாம் இருக்கலாம். யாராகிலும் ஒருவர் மூலம் நமக்கு ஒரு சமாதான கேடுகள் இருக்கலாம். இந்த குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல ஒரு சமாதான கேடுகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது இல்லையா, எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், எவ்வளவோ நம்ம செய்திகளை நம்ம தியானிக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, இடரல்கள் உண்டாயின்தான் இருக்கிறது. இந்த நாட்களில கூட பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு வர முடியாதபடி ஏதோ ஒரு சமாதான குறைவுகள் ஏதோ ஒரு குடும்பத்துல என்ன பண்ணுது, கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த நாட்களில அநேகமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையில காணப்படுகிறது என்னது, சமாதான குறைவுகள். ஆனால் தேவன் இந்த நாட்களில எல்லா சமாதான குறைவுகளையும் எடுத்து போட்டு ஒரு நிறைவான சமாதானத்தை ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? பாருங்க, வேதம் என்னங்க சொல்லுது, யாருக்கு இங்க சமாதானத்தை தேவன் தருகிறாரு? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் வருது, சமாதான குறைவுகள்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது நமக்கு என்ன இல்லை,
எவ்வளவோ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்கிற அந்த நேரத்துல நமக்குள்ள என்ன வருது? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும், நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படி ஜெபிக்கணும், நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு எவ்வளவோ நம்ம என்ன தீர்மானங்களை நமக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? எடுக்கிறோம். ஆனால் சில நேரங்களில சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை நம்ம என்ன பண்றோம்? விட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தன் போக்கில் என்ன பண்றான்? போய்கொண்டு இருக்கிறான் இல்லையா? ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகையால் உன் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல வெய்யின் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய கவலைகளை நமக்குள்ளேயே தான் வைத்துக்கிறோம் இல்லையா? அதனால்தான் என்ன பண்றோம்? அதைதான் வேதம் சொல்லுகிறது, சில சபை கூடி வருவதில் என்ன பண்றாங்க? விட்டு விடுகிறாங்க. ஏன்னா தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற மனம் சில பேருக்கு என்ன பண்ணல, இல்ல. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்களே போய் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டு, அவங்களே சோதனைக்குள்ளாக சிக்கிக்கொண்டு பழைய யார் மேலங்க போடுறாங்க? தேவன் மேல போடுறாங்க இல்லையா? ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். ஆனால் வேதம் இங்க என்ன சொல்லுது? உனக்கு ஒரு நிறைவான சமாதானம், ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கட்டாயமாய் தருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை நம்ம என்ன பண்ணணுங்க? உறுதியாய் பற்றி கொள்ளும் போது தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயங்களில அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அங்க ஒரு காரியங்கள் இருக்கிறது வேதத்துல. 12:6 5 படிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, பேதுரு என்ன பண்றாருங்க? அவர் சிறைச்சாலையில இருக்கிறாருங்க. அப்போ சபை ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? கூடி ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்கன்று 5ஆம் வசனத்துல சொல்லுகிறது. அதே 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு படிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலேயே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பேதுரு என்ன பண்றாருங்க? சிறைச்சாலையில இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாருங்க? 2 கைகளிலும் சங்கிலி கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாரு. ஆனா வேதம் அவர் என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்றாரு? 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு இருந்தாரு. பாருங்க, அவருடைய சூழ்நிலை என்னங்க? அவர் வீட்டுல இருக்காரா? பெட்லயா படுத்துட்டு இருக்காரு? இல்ல, அவரை சிறைச்சாலையில கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. அவருடைய கைகளை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? கட்டி போட்டிருக்காங்க. 2 பேர் எங்க கட்டி போட்டு அவர் எங்க தப்பிச்சுட்டு போறாருன்னு சொல்லிட்டு 2 பாதுகாப்புறவரை வச்சிருக்காங்க இல்லையா? 2 சேவர்கள் என்ன பண்றாங்க? அவருக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு? உறுதியா இருந்தாரு தேவன் மேல. விட்டுருவாரு ஆண்டவர்? விட்டுருவாரா? சபையார் என்ன பண்றாங்க? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. தேவனுடைய கரம் அவரோடு கூட இருக்கிறபடியால் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவர் என்ன பண்ணாரு? அறிந்திருந்தாரு. எதை பத்தியும் கவலைப்படாம அவர் என்ன பண்ணியிருந்தாரு? அவர் அடிச்சாங்க அடிக்கலன்னு வேதம் போடல. இல்ல பவுலசீல கூட அடிச்சாங்க பயங்கரமானு போட்டிருந்தது. இவருக்கு போடல. அடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. இந்த சபை ஜனங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது இந்த 7ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான். எப்பங்க? அந்த சபை ஜனங்கள் அவருக்காக ஜெபித்த போது அந்த ஜெபம் கிரியை செய்கிறது. அந்த சிறைச்சாலைக்குள்ளாக தேவனுடைய தூதன் என்ன பண்றாரு? பேதுருவின் அருகாமையில நின்று கொண்டிருக்கிறாரு. நின்று என்ன பண்றாரு? பேதுருவின் விழாவிலே தட்டி, சீக்கிரமா என்ன பண்ணு, எழுந்துரு. அது கூட தெரியல இல்லையா? என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் என்ன பண்ணாரு?
இருக்கிறார் இல்லையா? அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார் பாருங்க. எவ்விதமான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, ஆகாதென்று நடக்கலாம், ஆனாலும் தேவன் நினைத்தால் உன் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் முடியாது நீ நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நமக்கு சில நேரங்களில சமாதான குறைவுகள் வந்தா, என்னதான் பெட் இருந்தாலும், என்னதான் ஏசி போட்டாலும் என்ன பண்ண மாட்டேதுங்க, தூக்கம் வர மாட்டேது. சில பேர் சொல்லுவாங்க, நைட்டுல ஒரு ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணல, ஒரு செகண்ட் கூட நான் என்ன பண்ணல, தூக்கம் வரல, எனக்கு நான் தூங்கல. ஏன்னா பலவிதமான கவலைகள் அவங்க வாழ்க்கையில இல்லையா, கண்ணை மூடுனாலே என்ன பண்ணுது, அந்த பிரச்சனைகள் தான் வந்து நிக்குது இல்லையா? ஆனாலும் பல நிலைகளில நாம் காணப்படலாம், ஆனால் தேவன் நமக்கு சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவ அந்த தேவ தூதன் என்ன பண்றான், சிறையிலிருந்து கொண்டு வந்துட்டான். அவர் என்ன பண்றாரு, நேரா எங்க கடந்து போறாருங்க, எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் வீட்டுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, கடந்து போறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, வந்து கதவை தட்டுறாரு இல்லையா, உடனே என்ன பண்றாங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க கேட்க வந்தார். ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் என்ன பண்ணாங்க, கதவு தட்டுற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது, அவங்களுக்கு கேக்குது இல்லையா? மத்த எல்லாரும் தான் ஜெபம் பண்றாங்க, எல்லாருக்கும் கேட்கலங்க, அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுது, கேக்குது இல்லையா? நம்ம கூட சில நேரங்களில எல்லாம் ஊக்கமா ஜபிக்கலான்னுவோம், ஆனா சில பேருடைய சிந்தனை எங்க இருக்கும், யார் வராங்க, யார் போறாங்க, அங்க யார் நிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சகோதரி என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. பேதுருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, பேதுருவா பேதுருவா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க என்னங்க சொல்றாங்க, என்ன உளறிட்டு இருக்கியா, அவர் எப்படி வர முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜெபம் தூதனையே அனுப்பி அவரை கொண்டு வந்துருச்சுங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல. ஆனா சில நேரங்களில் நம்மளும் என்ன பண்றோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து ஊக்கத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு இல்ல, என்ன இல்ல. ஏன்னா சில விசுவாச குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, செயல்படுகிறதா இருக்குது. அப்படி விசுவாச குறைவுகள் நமக்குள்ள ஏற்படும் பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பதினாறு 7. என்னங்க சொல்லப்பட்டிருக்குது வேதம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு என்ன பண்ணுவான், சமாதானமாகும்படி செய்வாரு. அப்போ உறுதியாய் நம்ம பற்றி கொள்ளும் பொழுது தேவனுடைய சமாதானத்தை நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறாரு. அது எப்ப தருகிறார்னா, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது என்ன பண்றாரு ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில சத்ருவா இருந்தாலும் உன்னோட சமாதானமா இருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. சில நேரங்களில நாம் என்ன பண்ணுவோம், நம்மை நிதானிக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இது மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா, இல்லை இது தேவனுக்கு பிரியம் உண்டாக்குகிறதா இருக்குதா? இப்ப நம்ம பேர் அநேக பேர் நம்ம என்ன பண்றோம், தேவனை பிரியப்படுத்துறோமோ இல்லையோ, மனுஷனை தான் என்ன பண்றோம், பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் எந்த தேவையா இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுடைய நம்பிக்கை யாரு, மனுஷனை நம்பிதான் இருக்கிறது தவிர தேவனை பிரியப்படுத்துகிறது குறிச்சே இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ தேவன் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் போதும், உன்னை பகைக்கிற சத்துருக்கள் என்ன பண்ணுவான், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. அதே பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா?
ஆதியாகமம் 28:11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். 12. அங்கே அவள் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏரி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இலகுரூபமா இருந்தார்கள். பாருங்க, இந்த வேதத்துல யாரை குறிச்சு சொல்றதுன்னா யாக்கோபை குறிச்சு வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு என்ன பண்றாரு? தன் தகப்பனை ஏமாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்றாரு? பெற்று கொள்ளுகிறாரு. அப்படி பெற்று கொள்ளும் பொழுது தன் சகோதரன் என்ன பண்றாரு? அவருக்கு பகையா எழும்புகிறாரு. எழும்பி என்ன பண்றாரு? எங்க இவனை கொன்னு போட்டுருவானோன்னு நினைச்சு அவனுடைய தாய் என்ன பண்றாங்க? அவனை இந்த இடத்த விட்டு நீ போயிடு, உன் மாமன் வீட்டுக்கு நீ என்ன பண்ற, கடந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் தன் வீட்டை விட்டு தன் குடும்பத்தை விட்டு அவர் வருகிறார். வனாந்திரத்தின் வழியாய் அவர் கடந்து வருகிறார். வேதம் என்ன சொல்றது? அவர் தாய்க்கு பிரியமான ஒரு மகனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? பெரிய மகன் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? தன் தகப்பனுக்கு பிரியமா இருந்தாரு. இரண்டாவது மகன் எப்படி இருந்தாரு? தன் தாய்க்கு பிரியமா இருந்தபடியால் தான் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணாங்க? திருட்டுத்தனமா என்ன பண்ணாங்க? அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால என்னங்க வந்துச்சு? இரண்டு சகோதரர்களுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு பிரிவினை, ஒரு பகை. எப்படிப்பட்ட பகை? என்னைக்கு உன்னை பார்க்கறனோ அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பகையோடு அவன் என்ன பண்றான்? பகைக்கிறான். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர் என்ன பண்றாருங்க? ஒரு கல்லை தலையணையாக அவர் என்ன பண்றாரு? வைத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை அந்த தாயின் மடியில அவர் தூங்குற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? அதே நினைப்போடு அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த வனாந்தரத்துல யாரும் மற்ற நிலையில அந்த கல்லை தன் துணையாக வைத்து கொண்டு அவர் என்ன பண்றாரு? படுத்துட்டு இருக்காரு. அவர் வாங்கி கொண்ட ஆசீர்வாதம் தவறாக இருக்கலாம். ஆனாலும் அவர் தூங்கும் பொழுது தேவன் சொப்பனத்துல என்ன பண்றாரு? வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுவதற்கான ஒரு தரிசனத்தை அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? பாக்குறாரா இல்லையா? பாருங்க, வானத்துல இருந்து என்ன பண்றாங்க? தூதர்கள் மேலையும் கீழையும் இறங்குறத அவங்க என்ன பண்றாங்க? பார்க்கிறார்கள். தேவன் என்ன சொல்றாருன்னா 15ஆம் வசனத்துல, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடுவதே இல்லை. நீ இந்த நாட்களில துரத்தடிக்கப்பட்டு பயந்து இந்த ஊரை விட்டு நீ போலாம். ஆனாலும் மீண்டும் இந்த தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொண்டு வருவேன். அவர் வெறும் கையோடு கடந்து போனாலும் இரு பரிவாரமுடைய சீமானாக தான் என்ன பண்றாரு? திரும்பி வராரு. தன் சகோதரன் என்னைய கொண்டு போட்டுருவானோ என்ற ஒரு பயத்தோடு என்ன பண்றாரு? ஆண்டவரிடத்துல இரவெல்லாம் போராடுகிறார் இல்லையா? ஆனால் தேவன் அந்த நடுவுல அந்த சத்துருக்கள் மத்தியில ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி ஒரு நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரா இல்லையாங்க? கொடுத்தாரா? யாக்கோபாக அவர் போனாரு, இஸ்ரவேலாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாத்தினார் இல்லையா? அந்த தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தையே என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. அநேகர் என்ன பண்றாங்க? எங்க போனா ஒரு சமாதானம் கிடைக்குமா, அங்க போனா ஒரு சமாதானம் கிடைக்குமா நினைக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு வேணா அது ஒரு சமாதானமா இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுப்பதில்லை. இந்த உலகம் கொடுக்கிற வண்ணெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுக்கிற சமாதானம் அது பரிபூரணமா இருக்கும். அதனால எதை குறிச்சும் நீ கலங்காத, நீ எதை குறிச்சும் பயப்படாத என்று தேவன் நம்மோடு என்ன பண்றாரு? இந்த நாட்களில் இந்த வேதத்தின் வழியாய் நமக்கு என்ன பண்றாரு? சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 26 47. நாற்பத்தெட்டுல பாத்தீங்கன்னா,
அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறவனோ அவன்தான். அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டினார். அந்த வேதத்துல அந்த 47ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் 12 ஒருவராகிய யூதாஸ், அவர் ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டாருங்க. அதுல யூதாஸும் ஒரு ஆளு இல்லையா? அப்போ ஆண்டவரை காட்டி கொடுத்தது யாருங்க? அந்நியனா? உலகத்தானா? தேவனை அறியாதவனா? இல்ல, அவரோடு கூட தான் இருந்தாரு. அவரோடு கூட சாப்பிட்டாரு, அவரோடு கூட படுத்தாரு, அவரோடு கூட ஊழியத்துக்கு போனாரு. அவர் செய்த அற்புதங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? பார்த்தாரா இல்லையாங்க? அப்ப எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு தேவனை அவர் என்ன பண்றாருங்க? காட்டி கொடுக்கிறாரு. அதற்கு இந்த வேதத்துல வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு? ராபோஜனத்துல பங்கெடுக்கும் பொழுது கூட இவன் தான் என்னை காட்டி கொடுக்கிறவன் என்று தேவன் அறிந்து கூட அவனுக்கு என்ன கொடுத்தாரா இல்லையா? அப்பத்தையும் திராட்சையும் கொடுத்தாரு இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் தனக்குள்ளாக வைத்திருக்கிறாருன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில நம்ம என்னங்க பண்ணுவோம்? நம்ம எவ்வளவோ ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யறோம், அவங்கள நம்ம பார்த்துருக்குறோம், அவங்கள நம்ம விசாரிக்கிறோம், எல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே நமக்கு எதிரியா வந்து நிற்கும் போது நம்ம எப்படிங்க பேசுவோம்? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, சிநேகிதனே முத்தத்தினாலே என்ன காட்டி கொடுக்க வந்தியா? அப்ப கூட பாருங்க, அவருக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? காத்து கொண்டிருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப இந்த நாட்களிலும் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லையா? நம்ம என்னதான் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தாலும் சில நேரங்களில சிலர் நடந்து கொள்வது, பேசுவது, நமக்கு தருகிற ஏமாற்றங்கள், எதிர்ப்புகளை நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அந்த சமாதானத்தை இழந்து என்ன பண்றோம்? நம்ம காணப்படுகிறோம். வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க. ஆனால் தேவன் இந்த நிலையிலும் அவர் என்ன பண்ணார்? தன் இருதயத்துல அது சமாதானத்தை காத்து கொண்டு வாயின் வார்த்தைகளில் அவர் எப்படி இருந்தாரு? பிலாத்து சொல்லுகிறார் இல்லையா? அவர் எல்லாரும் என்ன பண்றாங்க? சிலுவையில அறையும் என்னென்னமோ சொல்றாங்க, அவரை குறித்து குறைவுகளை சொல்றாங்க. அப்ப பிலாத்து என்ன சொல்றாருங்க? நீர் பேசுவதற்கு ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அவர் எவ்வளவோ நன்மைகளை அவர் செய்தார். வேதம் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்கிறவராக பூமியிலும் பூலோகிலும் எங்கிலும் அவர் என்ன பண்ணாரு? சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நன்மை பெற்ற ஜனங்களும் சரி, நன்மை பெறாத ஜனங்களும் சரி, அவர் என்ன பண்ண சொன்னாங்க? சிலுவையில அறையும்படி. அப்ப பிலாத்து கேட்கிறார், நீர் எதுவும் பேசலையா அப்படின்ட்டு. ஆனா அப்ப கூட அவர் என்ன பண்ணல? வாயை திறந்து எந்த வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லைங்க. அப்போ சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம், இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியே வேத வாசனத்தை நான் கேட்கதான் செய்யறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வராதபடி இதே நிலையை தான் நான் காணப்படுது, என்னால இந்த வார்த்தையில ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா அதன்படி என்னால நடக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த பிரசங்கி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்களேன். பிரசங்கி 3:8. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. பாருங்க என்ன சொல்றாரு? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு நேரத்தை வச்சிருக்காரு, ஒரு காலத்தை என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்க வேண்டும். காத்திருந்து தேவனுடைய சமாதானத்தை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க. உலகத்தை என்ன பண்ண? ஜெயிச்சுட்டேன். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காருங்க? வெளிச்சமா வச்சிருக்காரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அப்போ உலகம் நம்மை பகைத்தாலும், நமக்கு என்ன உபத்திரங்களை கொடுத்தாலும் திடன் கொள்ளுங்க. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில ஒரு சமாதானத்தையும் ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். அதனால்தான் இந்த நாட்களில நாம் தியானித்தோம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, சமாதானத்துடனே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை தாங்குகிறீர். அவர்தான் நம்மை தாங்குகிற தேவன். இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். இந்த சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah.
சமாதானத்துடனே கொடுத்திருக்கிறேன். நீ ஒருவரே என்னை சுகமா தேவன் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிற சமாதானத்தை போல ஏன்னா நாம பக்கத்துல நேரங்கள்ல என்ன நடக்கும் பேசுறது காரியத்தை ஏதோ ஒரு யாருக்கோ கொண்டுட்டான். ஏதோ என்ன பண்ணா இது ஜனங்களுக்கு பிரியமா இருக்குதுன்னு பார்த்து அடுத்தது பேசுறத போல நினைக்கிறேன். பேசுற பிடிச்சாச்சு, பேசாத போட்டாச்சு. 2 பேர் கூடவே இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் காவலுக்கு நிற்கிறான். நிறைய பேர் காவலுக்கு நிற்கிறாங்க. பேச்சு சொல்லுது அவன் நிம்மதியா சொல்லுவான். நாளைக்கு சாக போறான், இன்னைக்கு தூங்குறான். முடியுமா? ஆண்டவர் நமக்கு மரணத்தை மறைத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? நாளைக்கு நான் சாக போறேன்னா இன்னைக்கு போதா. நிறைய பேர் பைத்தியம் ஆயிட்டு மரண தண்டனை பெற்ற கைதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற சாட்சிகள் எல்லாம் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா பல நாள் தூக்கம் இல்லாம அவங்க தன் நிலையை மறந்துருக்காங்க. இவன் தூங்கலாம் என்ன காரணமா இருக்கா நினைக்கிறேன். அவன் நல்லா தெரியும் தேவன் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு தீர்மானிச்சாரு. அது செய்யற வரையும் நான் நிச்சயமா இது பண்றேன். தேவன் அறியாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில வருவது கிடையாது. தேவன் அறிந்தார நம்மளோடு தான் இருக்கிறாரு, நம்ம விட்டு வர மாட்டாரு. நாம எதெல்லாம் குறைவு சொல்றோம். தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த நிலையில நம்ம குறைவுபடுவோம். சில நேரங்களில் தெரிஞ்சாலும் முடிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்துல நாம என்ன பண்ணல. முதல்ல கேட்டோம், உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ளும். யாரை பற்றி கொள்வதில் எப்படி இருக்கணும்? பற்றி கொள்வதிலேயோ தேவனுடைய வார்த்தையில அறிக்கை செய்வதிலேயோ அசைவில்லாதவர்களாக உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். நாம ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையில பேசினேன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை மாற்றிக்கணும். சூழ்நிலைகள் மாறுமே தவிர தேவன் ஒரு நாளும் மாறவே மாட்டார். தேவனுடைய வார்த்தைகள் அது மாற்ற யாராலும் முடியாது, அது ஒழிக்க ஒருவராலும் முடியாது. அது என்னைக்குமே மாறாது. அது நேற்றும் கிரியை செய்தது, அது இன்றைக்கும் கிரியை செய்யும், அது நாளைக்கும் கிரியை செய்யும். ஏன்னா அது என்றைக்கும் மாறாது. அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம உறுதியா பற்றி பிடிச்சிருக்கிறோம். ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு பயத்தை அதிகரிக்குது. பயம் விசுவாசத்தை தொலைக்குது இல்லையா? பயம் என்ன பண்ணுது நம்மளுக்கு? அது ஆசீர்வாதத்தை நினைக்க தூணல, ஒரு அழிவை தான் என்ன பண்ணுது பயம் நமக்குள்ள கொண்டு வந்துன்னே இருக்கு. இப்படி ஆயிடுமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, நம்ம எப்படி போய் நிற்குமோ, இப்படி எல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரக்கூடியது இந்த பயம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற. ஒவ்வொரு நிலைகளிலையும் பயம் வரும்போது நமக்கு துணையா ஒருத்தர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோ அந்த தைரியமோ அந்த விசுவாசமோ நம்ம கிட்ட இல்லை. அதுல நம்ம உறுதியா இல்லை. ரெண்டாவது சொன்னாங்க, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நம்ம சத்துருக்களை நம்மளோடு கூட சமாதானமா இருக்கும்படி
இல்லையா? சத்துருக்களுக்காக ஜெபிக்க சொன்னேன் இல்லையா? நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? பேதருக்காக ஜெபித்தாங்க, ஜெபம் பரலோகத்துக்கு போச்சா இல்லையா? பரலோகம் போனதுனாலதான் ஒரு தூதன் எங்க இறங்கி வந்தான், அங்க இறங்கி இறங்கி வந்து ஒரு அற்புதங்களை செய்தாலும் நம்ம ஜெபத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா ஜெபிப்போம், ரொம்ப ஊக்கமாலாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரு அற்புதம் நடந்ததுன்னா நம்மளை நம்பிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியவே முடியாது. அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நிலைகளில விசுவாச தோல்விதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை தேவனுடைய சமாதானம். இன்னைக்கு சமாதானத்தை இழந்த நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை சமாதானம் இன்னைக்கு காணல என்ற நிலையில பிரச்சனைகளில சிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். மனுஷன் எடுக்க முடியாததும் கொடுக்க முடியாததுமான தேவனுடைய சமாதானம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சி நேரம். தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாரான ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு சின்ன தருணம். எல்லாவற்றையும் சந்தித்தார், இருந்தார், வேலை சந்தி போக்கி வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆஃபீஸ் போறது வந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வரைக்கும் மார்னிங் 12 10:30 கேப் இருக்கும். அப்படியே 9 o'clock நைட்டு அது மறுபடியும் 10:30 வீட்டுக்கு வர சூழ்நிலை இருந்தது. இதுக்கு நான் வந்து மேனேஜர் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து நைட் போகிறதுக்கு லேட் ஆகி லேட் ஆகுது. எல்லாருமே அப்படிதான் வராங்க. ஆனா அப்படியே பேசியிருந்தேன். லாஸ்ட் நவம்பர்ல வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஈவினிங் 6 o'clock போகும். அப்போ வந்து நான் மட்டும் 12 o'clock to 6 o'clock வந்து வீட்டில் வந்து லாகின் பண்ணி வரணும். இது வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஜனவரி பிப்ரவரி வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ உங்களுக்கு அப்ரூவ் பண்ணேன் இந்த மாதிரி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேனேஜர் வந்து எனக்கு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து வரைஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். நீங்க தான் பார்த்துருக்கீங்க, அவங்க தான் அப்ரூவ் பண்ணாங்க. மெயில் இருக்குன்னு சொன்னா, இல்லை நீ ஷேர்லாம் பண்ண வேணாம், எனக்கு அப்ரூவ் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு நான் எதுவும் பண்ணேன், வேறு வாசிச்சேன். மீண்டுமாக நான் அவங்களுக்கு சுச்சுவேஷன் சொன்னேன், இப்படி இருக்குன்னு நேரில் போய் பேசினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்னோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, உன்னை விட வந்து நிறைய சூழ்நிலைகள் நிறைய பேர் வராங்க, நான் உனக்கு மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ பார்த்து ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தால் அது மட்டுமல்ல, நல்லா ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவார்டு கிடைக்கும். நார்மலாக வந்து இது வரைக்கும் வாங்க அவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 1000 rupees வரும். இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா 7,000 அந்த அவார்டு வந்து கிடைக்கிட்டு பேசுகிறார். இப்படி ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு தேவன் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணல. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒர்க் பண்ணுறது வந்து அதிக சேலஞ்ச் இருக்கும். நான் வந்து எந்த சேலஞ்ச் இருந்தாலும் எந்த டவுன்ஸ் இருந்தாலும் உடனே வேதத்தை எடுத்து வாசிப்பேன். வசனம் மூலமா கர்த்தர் பேசுவார், என்னை பலப்படுத்துவார். நான் வசனம் வாசிச்சுட்டா அப்படிதான் நான் வந்து மேனேஜர் கிட்ட பேசுறதோ இல்லை ஒர்க் பண்றதோ எந்த அப்செட்டா இருந்தாலும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோட கூட என்ன பலப்படுத்தி தலைநிலை செய்தார். சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நான் வந்து வாடகை இருந்தோம், அம்மா வீட்டு வாடகை இருக்கு. அங்கேயும் வந்து அம்மா வாடகை இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து யாரும் இல்லை, சரி நாங்களே வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அக்கம் பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே எங்களே விட மாட்டாங்க. அப்படி ஒரு சண்டை போவாங்க. எல்லாரும் இது வாங்குறது வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க.
இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லி வந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாருமே வந்து வாய் திறக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே வந்து ஹாஸ்டல் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே வாயே திறக்கல. எல்லாருமே வந்து சமாதானத்தோட எங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்க. எந்த இது கல்லு மண்ணை கொட்டும் போது யாருமே எதுவுமே வாயே திறக்கல. கஷ்டம் தான் அந்த இடத்துல இருந்தால் கூட அதுதான் நான் சொல்லுவேன். வந்து எல்லாமே முடிஞ்சுட்டு லாஸ்ட் வீக்ல வந்து பாதுகாப்போம் நாங்கள் போகும் அந்த போய் எல்லா விதமான வாழ்க்கைகள் போராட்டங்கள் கற்று சந்தித்தார். அநேக போராட்டங்கள் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட சமாதானமா இருந்தார். சமாதானத்தை ஏற்படுத்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். கணவனாருக்கும் ஒரு வயதை இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். மட்டுமல்ல பாதுகாக்கும் போது வந்து ப்ரேயர் பண்றதுக்கும் செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தி கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆறுதலாக இருந்ததுக்காக நான் நன்றி சொல்லுவேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலைகள் காரியங்களையும் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். வேறு சாட்சிகள் உண்டா? ஒரு 6 மாதமாகவும் என்னுடைய பேரை பார்க்கிறார். என்னோடு கூட தேவன் வருகிறார். என்ன தலைவருக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவி அமுதா வந்து ஹாஸ்பிட்டலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். போன வாரம் வந்து இந்த 3 நாளாக தொடர்ந்து வயிற்று வழியாக இருந்தது. அது ஏதோ கேன்சர்னால இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கி போட்டுருக்காரு. ஒரு நாள் திடீர்னு நைட்டு ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன உங்களுக்கு கேன்சர் காலையிலே பார்த்தோம். போன சண்டே காலையிலே இங்கே பார்த்தோம். இல்லை நீங்கள் இது ஒரு ஸ்கேன் எடுத்துப்பாங்க. அப்புறம் நைட்டு ரொம்ப வலி ஆகிடுச்சு. அப்படின்னு போயிட்டு ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுத்துப்பாங்க. அப்போ சுத்தப்பெரியில் வந்து ஒரு ஸ்டோன் 8 mm ஒரு ஸ்டோன் அவங்க சரி சொல்லிட்டு அவங்க மருந்து கிடச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் காலையில் வலி இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ என் பையன் சொன்னால் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அப்புறம் உடனே நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போயிட்டேன். போட்டு பார்த்தாங்க டாக்டர். உடனே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இப்போ நேற்று ஒரு ரிப்போர்ட் வந்து லாஸ்ட்டாக விமானம் அதில் வந்து ஒரு 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 எம்எம் வந்து கம்மியாக இருக்குது. 10 ஸ்கோர் ஏன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் அவங்க ஒரு 2-3 நாளுக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே ரொம்ப வலினாரு. அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் அங்கே கூப்பிட்டு போகிறோம். அங்கே போனோம்னா இப்போ ஓபி பார்த்துட்டே இருக்கிறோம். அவங்க ஒரு நேரத்தில் போய் கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாங்க. அவரும் கிளம்பி அவரும் கூப்பிட்டு போகிறாங்க. போனாதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாமா இல்லை நீங்கள் ரொம்ப வலிக்கிறீங்க இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது யார் வழியும் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றும் கிடையாது. லைசன்ஸ் கூப்பிட்டு வந்துட்டோம். அதை விட பார்த்துட்டு போயிடலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். அப்போவும் சொன்னேன் கத்த நடத்து வாக்குறது என்ன அப்படின்னா அவர் நடத்துவார் பயப்படாத அப்படின்னு சொல்லி உடனே அட்மிஷன் போட்டார். டாக்டர் போட்டார். போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சும்மாவே இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு நாளாச்சு டாக்டர் வரவே இல்லை. சும்மாவே இருக்கிறாங்க. சரி வேற எங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம் வெளியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எஸ்பி ஹாஸ்பிட்டல் சரி ஏதோ ஒரு பார்த்து நம்ம எவ்வளோ ஆகும்னு கேட்டு எல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஏதோ பண்ணேன். சரி இது வந்து இருக்கு ஒன்று இங்கே வந்து என்னால் நடக்கணும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு கூட எனக்கு அதுக்கு நான் பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் சொல்லியிருந்தோம். பாசிட்டிவ் வேலையை தெரிவித்தாங்க. அதை விட மிக முக்கியமானதுனால இந்த மாத வாக்குகள் விசுவாசிக்கிறவன் அதனால் இப்போ மனதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன். தேவன் எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. விசுவாசத்துக்கு நானும் சொன்னேன். பக்கத்தில் சொல்லிட்டு ஒரு லேடிக்கு மொத்தமாக கத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஊர்லேருந்து யாரோ ஒரு அந்த இது கொடுத்தாங்களாம் குடிச்சிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு இவங்க கல் எடுத்து டாக்டர் கேட்டாங்க. அது எங்க கிட்டே அது காட்டிட்டு
அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய கதை வந்து வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதிக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை கற்று செய்வாங்க. அதே தான் அம்மாவுக்கு வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கடுமையா இருக்கும். விசுவாசிக்கிறது என்ன பண்ணுவோம் அதான் விசுவாசிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அந்த வாக்கு எதுக்கு வந்தோம் அந்த வேலையை சும்மா இருக்காங்க ஏது அப்படின்னு ஒருத்தர் அடிக்கடி சொல்லணும் இல்லையா. நான் பார்த்து என்ன சொன்னாரு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவேனார்ல ஆமேன்னு சொன்னாங்க. நான் போனதான் நினைச்சேன். ஆனா இப்பயே வந்து படிச்சுட்டு தெரியாது எனக்கு. அப்ப இனிமேல் என்ன பண்ணுங்க, இவர்கள் போகும்போது பார்க்கும்போதோ பேசும்போதோ யாரையா சந்திக்கும் போதோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது காரியமா இந்த நேரத்தை நீ வந்து பயன்படுத்திக்கலாம், நம்பிக்கை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவருக்கு பேசி பேசி அந்த விசுவாசத்தை வந்து அது செய்யும் போது தேவன் திரும்ப சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து போயிட்டு அங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து பக்கத்துல ஒரு ஆயா வந்து நேற்று யாருமே இப்போ யாரும் இல்லை என்ன விஷயமா அப்படின்னு கேட்டு யாருமே பார்க்கல. நான் போய் விசாரிப்பா இருக்கிறேன் என் வாழ்க்கை இருக்குது. தேவன் என்னென்ன பண்ண விசாரிக்கிறார் மனுஷன் விசாரிக்க தேவன் அப்படின்னு பேசி ஏற்றி கொடுங்க. ஒவ்வொரு இடம் வச்சிருக்கிறேன் இருக்குப்பா நான் கூட கேர் பண்ண கவனம் பண்ணுறேன். இப்போ என்ன தொடர்ந்து போங்க நிச்சயமா உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை தேவனுக்கு காட்டுவார் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு ஒருத்தருக்கு நான் பேசிக்கிட்டே என்ன பண்ண சொல்லிட்டேன். வழியா கத்துறீங்க ஒரே ஒரு இன்ஜெக்ஷனு ஒரே ஒரு மருந்து வழி நிற்குது இல்லையா அது சொல்றேன். நீங்க ஒரு இந்த பிரச்சனை இல்லை. இயேசு என்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான் பண்ணிடும் ஒரு பெரிய மாறுதலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் பேசி வச்சிருக்கிறாரு. இப்போ எல்லாம் எந்த பயங்கரமான ஒரு பயம் கலந்து இருக்கிற ஒரு இடத்த சமாதானம் நம்ம மாற்றி கொடுக்குறோம். அங்க இருக்கிற நர்சிங்லாம் கூட பொதுவாக ஆசிரியர்களே ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி தேவையெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவன் எல்லாருக்கும் தயவு கொடுக்குறாரு. எடுத்த ஸ்கேன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்குது அப்படின்றாரு. வேறு வந்து ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் என்னுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா தேவன் அதை என்ன பண்ணணும் கரைக்கணும் அப்படின்னு நிறைய அவ்வளோ சொல்லுவோம். மலைகளை கரைக்கணும் எல்லாவற்றையும் கரைச்சி ஒன்னெல்லாம் ஆக்கக்கூடிய சர்வ பலம் நீ அதை விசுவாசி. ஒருவேளை கர்த்தர் வந்து அப்படிதான் செய்யணும் அவர் அப்படியே செய்யணும். அக்கினிக்குள்ளதான் அற்புதம்னா அக்கினிக்குள்ளதான் அற்புதம். என்ன பண்ணாரு கரைச்சாலும் சந்தோஷம், கரைக்காம உடச்சி எடுத்தாலும் சந்தோஷம். நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு ஸ்தோத்திரம் பண்ண என்னுடைய பாலிசியா இருக்கா. அவருக்கு செஞ்சாலும் சரி செய்யாம விட்டாலும் சரி கர்த்தருக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற கர்த்தர் இது மட்டும் எல்லா தேவைகளையும் சந்தித்தாங்க. பல தடவை சொல்லியிருக்காங்க எனக்கு ஆஸ்பத்திரி தான் பயம் ஏன்னா என்ன நடக்குமோ எவ்வளோ செலவாகும் எல்லா தேவைகளையும் சந்திச்சு தேவன் அவைகளை கொஞ்சம் கூட நான் வந்து சோர்ந்து போகாத வரைக்கும் கற்று கைப்பிடிச்சு கற்ற நடத்துறதுக்கான ஸ்கூல்களோ அம்மா பிள்ளைகளை எப்படிலாம் எல்லாம் வருது. அம்மா பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்புறாங்க போறாங்க எப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்றா கூட இருக்கு. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது சுமூகமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் காரியம் அப்படின்னு ஒரு எந்த பயமும் இல்லாம தேவன் சமாதானத்தை என்ன பண்ணாரு குடும்பங்களை உண்டாக்குனால அங்கேயும் சமாதானமா இருக்கு. பக்கத்துல யார் பார்த்தாலும் ரொம்ப சமாதானமாக இருக்காங்க. கத்தர் பாராட்டு எல்லா வகைக்காக நான் நன்றி சொல்ல இது மட்டும் நடக்கிற தேவன் இனிமேல் நடத்துவார் என்று விசுவாசமாக கற்றுக்கிறார்கள். ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை இயேசு வந்து இயேசுவை என்னை ஏற்றுக்கொண்டு நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஆண்டவர் போடாம போய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரும் நான் வீடு கட்டி முடித்துக்காக திருவை ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி செலுத்த விரும்பார்கள். நன்றி செலுத்துகிறோம். அப்படி நம்ம லேட்டெல்லாம் எனக்கு உடம்பு முடியவே இல்லை.
நேற்று வரும் சரியில்லாம இருந்தது. நைட்டு மாத்திரை நிறைய செஞ்சீங்க. ஆண்டவர் கொண்டு வருவதற்காக அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாம வீடு கட்டி இருக்கிறவங்க எல்லாம் அந்த வீட்டுல வந்து பிள்ளைகள் வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து கலந்து கொண்டு திருவைக்காக ஆண்டவருக்கு திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வந்து கலந்துட்டு சொல்லி அதை என்னை ஆசிரியருக்கு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்துக்கு மத்தியில் உண்டாவதாக. தேவன் கடந்த 6 மாதமாகவும் கன்னிமணி போல பாதுகாத்து 7ஆம் மாதத்துல இந்த 1ஆம் வாரத்துல சுகமாக தேவனை கொண்டு வந்த மகாபலிய கிருபைகளுக்காக இறக்குகளுக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்தின. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாதுகாப்பு என்னோடு கூட இருந்தது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமாதானம் சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருந்தது. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பல விதமான பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் எனக்கு பலனாக இருந்து என்னை வழிநடத்தி வந்தால் எனக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்துல 2 பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே கிருபையா ஒரு வயதை கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சிலத்தையும் தேவன் எல்லாருடைய கண்களில தயவு கொடுத்து வேலை செய்வதற்கான ஞானத்தை ஆண்டவருக்கு தந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்கும் காரியங்களை செய்யவும் வீட்டில் அமைதியாக இருக்கவும் அவங்களுடைய காரியங்களை அவங்க செய்து கொண்ட தேவன் ஞானத்தை பாராட்டினார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் செய்த எல்லா நன்மைக்காக கிருபைகளுக்காக தேவனுக்கு கொடான கோடி நன்றி. சாட்சி இல்லாம தேவன் ஆசீர்வதித்து தங்கி இருப்பாங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த 6 மாதம் வரைக்கும் கண்ணியத்தோட பாதுகாத்து தேவன் நடத்தின எல்லா தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு பலனாய் இருந்தாரு. மகாபலி பலனாக இருந்தாரு. அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு பலனாய் இருந்து என்னை நடத்தியிருக்கால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டிற்குள்ளேயே எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து இதுவரையில தேவன் நடத்தி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் அல்ல, எல்லா தேவைகளின் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்துகிற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் ஸ்தோத்திரம். தேவன் தாமே கடந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்தி வந்தார். நாட்களை தேவன் தாமே நடத்தார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் நடத்தி அவர் சுகமாய் நடத்தினார். அந்த சனிக்கிழமை கூட நாங்கள் வந்து கடனாளிக்கு சிறைக்கு போயிட்டு வரும்போது அந்த ஸ்கேன் பண்ணும்போது பசங்க வந்து பேட் விளையாடினாங்க. காசு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம். உடனே அப்படியே வழிக்கு அப்படியே மண்ணிலே அப்படியே கீழே இருந்தார். 2 பேரும் விழுந்துட்டான். அவருக்கு மட்டும் காலில் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தோடு ஜலத்தோடு நடத்தினார். கடந்த மாதம் முழுவதும் வீட்டுக்கு போகும்போது வரும்போது தேவன் பாதுகாத்து நடத்தி வந்தார். அங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கடந்து போவோம். தேவன் தாமே நடத்தி வந்தார். மட்டுமாக தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் செய்த நன்மைகளை சொல்ல 1000 நாவல் போதாது. மட்டுமாக தேவன் 6 மாதம் நடத்தி அப்பா 7ஆம் மாதத்துல சமூகத்தை ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு கொண்டு வந்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த நேரத்தில் 6 மாதங்கள் பண்ணியிருந்தார். 7ஆம் மாதத்தில் ஒரு சமூகத்தில் வர முடியாது. ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறார். அநேக தேவைகளும் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். பாதுகாத்துகிறார். கல்லூரிக்கு போகும்போது ஒவ்வொரு நாள் பாதுகாப்பாக நான் கர்த்தரை சொல்கிறேன். அது மட்டும்தான் கடந்த மாதத்தில் இந்த மகனுக்கு ஒரு வயது தேவன் கூட்டிக் கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தரை சொல்கிறேன். இனிதாக நன்மையோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் செய்து கொண்டு வருகிறார். நான் வேலைக்கு போகும்பொழுது தரம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறது. நேராக படிக்க தேவன் பாதுகாத்து வருகிறார். நான் நினைப்பது என் மூலம் மகாவிற்கு அவருடைய திருவையாக ஒவ்வொரு நாளும் அவர் திருநாள் பாதுகாத்து வருகிறார். அதுக்காக நான் கர்த்தரை சொல்கிறேன். அது செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. Thank you.
வேற சாட்சி உண்டா? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். கண்ணின் மணி போல என்னை காத்திருக்கிறார். பலவீனத்துல பலன் தந்திருக்கிறார். ஊழியங்கள் ஒன்றும் தடைபடாதபடிக்கு எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் நடத்த வேண்டிய தயவையும் நன்மையும் செய்து என்னை வழி நடத்தினார். கடந்த மாதம்லாம் கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல காத்தார். ஒன்றும் குறையில்லாதபடிக்கு கர்த்தர் நிறைவுக்குள் நடத்தினார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அறிவிப்பு. ஹல்லேலூயா. புதன்கிழமை தோறும் உபவாச கூட்டம் இருக்கு. உபவாச கூட்டம் பங்கெடுக்கிறதுக்கு நீங்க கட்டாயம் அந்த பங்கெடுக்க முயற்சி பண்ணுங்க. தேவனுடைய ஜனத்திற்கு உபவாசம் ரொம்ப அவசியம். போன வாரம் இனி நடக்க போகிற சில சம்பவத்தை குறித்து பேச கர்த்தர் எனக்கு திரும்ப பாராட்டினார். நான் மீண்டும் சொல்றேன், இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால் ஜெபம்தான். நேற்று ஒரு செய்தியை நான் கேட்டேன். அது என்னன்னா, அந்த எல் நினோ என்ற காரியம் பசிபிக் கடல்ல இப்போ தொடங்கி ஆரம்பிச்சது. இது காலநிலை மாற்றம் என்று சொல்றாங்க. கடல் அடியில அந்த போகிற சுடுநீர் இன்னைக்கு அப்படியே அது மேல் மட்டத்துல வந்து அதிக விதமான கடல் தண்ணீர் மேல சூடாகி இன்னைக்கு மழைகள் அதிகமாகிறதோ குறையிறதோ இது போல சம்பவங்கள் அதிகமாகும். வியாதிகள் அதிகமாயிடும். இப்படி பல வியாதிகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை, அலர்ஜி, வாந்தி, பேதி, இது போல பல காரியங்கள். நம்ம உடனே சொல்லுவோம், தண்ணி சரியில்லை, நான் அங்கங்கே போய் தண்ணி குடிக்கிறேன் என்று சொல்ல பல காரியங்கள் சொன்னாலும் இதெல்லாம் வெயில் நாட்களில் சராசரியாக வரக்கூடிய வியாதிகளாக இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இது அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாத்திரமல்ல, வெயில்னால ஒரு வறட்சி, அதிகமான மழையினால வெள்ளத்தினால ஒரு வறட்சி, பஞ்சங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் அதிகமா இருக்கும். வெயிலும் அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த நாட்கள் சொன்ன வெளிப்படுத்துகிற 16:9 நீ வாசித்தீங்கன்னா, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகள் செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள். தூஷித்தார்களே, அது என்ன பண்ணலாம், மகிமைப்படுத்துற. அப்ப இன்னும் அதிகமாக தகிக்கக்கூடிய வெயில். இதுதான் எல்னினோ, காலநிலை மாற்றம். மழை நாளில் வெயிலா இருக்கும், வெயில் நாள் மழையா இருக்கும், மழையே இருக்காது, வெள்ளம் வரும். நான் போன வாரம் சொன்னேன், ஒன்று தண்ணி கடல்ல இருக்கு, இன்னொன்று பனிப்பிரதேசங்கள். வெயில்னால இன்னைக்கு பனிப்பிரதேசங்கள் உருகி, பனிமலைகள் உருகி, இன்னைக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லாம் வெள்ளம், மழையே கிடையாது. வெனிசுலால பார்த்தீங்கன்னா பூகம்பம், சடுசிடியா. போன வாரத்தில் 3 நாளைக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் காட்டு தீ. எப்படி ஒரு அழிவு கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து ஆரம்பம், சாம்பிள். இது என்னது, சாம்பிள். அப்ப இனி வருகிற நாட்கள்ல இது அதிகமாகும். நான் சொன்னேன், விஞ்ஞானிகள் சொல்றதை கேட்டேன், 1977 இந்த எல்னினோ காரியங்கள் ஆரம்பம். கிட்டத்தட்ட 29 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது இன்னும் அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விஞ்ஞானிகள் ஒவ்வொரு சொல்றாங்க, ஒவ்வொன்று மறைக்கிறாங்க. ஒண்ணு நிச்சயம்,
அந்த லூக்கா 21:36. ஆகையால் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் தப்பி தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எசேக்கியா 9:5-6 வாசி, 5ஆம் வசனத்திலிருந்து வாசி. பின்பு ம். அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, என் காதுகள் கேட்க மற்றொருவனை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் ம், போய் வெட்டுங்கள், உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் முதியோரையும் வாலிபரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள். யார்கிட்ட போவாதீங்க? அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று. எங்க ஆரம்பம்? எங்க ஆரம்பம்? அப்ப யார் மேல அடையாளம் போடுறாரு? தேசத்துல நடக்கிற சம்பவங்களை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள மேல ஒரு முத்திரை போடப்படுது. இந்த முத்திரை இருக்குமானால் அழிவுக்கு தப்புவீர்கள். ஏதோ ஒரு நாள் விடிஞ்சுது, ஒரு நாள் போச்சு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ ஒன்று நினைச்சிங்க. இது தேவன் அனுமதிச்சது, தேவன் உனக்கு முன்ன சொல்றது. நீ என்ன ஜெபம் பண்ணாலும் இது தப்பவே மாட்டேன். முதலே சொல்றாரு, இதுக்கு தப்ப வேணுமானால் நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியானவர்களாக காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபமே கிடையாது. உங்க மனசுல கை வச்சு நீ கேட்டுப்பாரு, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண நீ சொல்ல முடியுமா உங்களால? ஏதோ ஒரு நாள் விடியுது, ஒரு நாள் வருதுன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் முன்குறிக்கப்பட்டு இருக்கு. எல்லாம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வெயில் தாங்குது. மத்தியானத்துல நாங்கள் என்னதான் பண்றோம்? இதுதான் போறோம், வரோம், ஜெபிக்கிறோம். முதல்ல நமக்கு நாமே ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டங்களாக இருக்கு. தேவனுடைய வருகை ரொம்ப 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 சமீபமா இருக்கு. நீங்கள் சுவிசேஷத்துல நிறைய வாசித்து பாருங்க. தேவனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களை வச்சு பாருங்க. இது என்ன காரணம் உனக்கு புரியும். எல்லாம் சரியா இருக்காது. எதுவுமே சரியா போகணும்னு நினைக்காத. எல்லாம் மாற்றங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனது நமக்கு இருக்குமானால் எல்லா சூழ்நிலையும் நீ சமாதானமா இருக்கு. அல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் இருக்கு, தேவையில்லாம எதுக்கோ லீவு போடுறோம். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக, நம்ம இருக்கிற தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது நமக்கு மேல விழுந்த கடமை. கட்டாயமா நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இதுல பங்கெடுங்க, கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. 2வது, உபவாசம் ரொம்ப 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 அவசியம். அந்த உபவாச ஜெபம் தேவனை பிரியப்படும். இதுல பங்கெடுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து நீங்க சபைக்காக கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. 2வது, ஆராதனை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆராதனை நாளை பார்த்தீங்கன்னா, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. நாங்கள் 2 பேர், 4 பேர். கொஞ்ச நேரம் பார்த்து 2 பேர் வந்தாங்க. ஆராதனை ஆரம்பிக்கிற வரையும் 6 பேர் தான். யாத்திராகமம் 8 முதல் வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு.
மற்றவங்க படிங்கம்மா, நீ படிங்க, பாஸ்டம்மா அமைதியா இருங்க, படிக்கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருங்க. அப்பொழுது கர்த்தர் ம் மோசேயை நோக்கி, ஆ நீ பார்வோனிடத்தில் போய் நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை என் அனுப்பிவிடு. ஜனங்களை அனுப்பி. பார்வோன் சாத்தானுக்கும் உலகத்தின் அதிபதிக்கும் அடையாளம். இப்ப எங்க இருக்கிறாங்க ஜனங்க? எதுக்கு ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள இருந்த அந்த ஜனங்களை விடுவித்தார்னா, மையமே அதுதான், கர்த்தர் ஆராதிக்கும். இதைதான் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தாமலும் தோற்கடியாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து அடைஞ்சுதான். இருளடைஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? யூதா புஸ்தகம் 6வது வசனம் வாசித்து. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரம் இருளுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார். இருள் எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தான் கட்டப்படும். கவனி. அப்போ இருளுக்குள்ளாக இருக்கிற நிலை நமக்கு வேண்டாம். என்ன பண்ணுங்க? ஆராதனை ஒரு நாள் வரீங்க, அந்த ஒரு நாளாவது ஆண்டவருக்கு ஒழுங்கா உண்மையாக வாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷர்கள் யாருமே கிடையாது. கர்த்தரை அறிந்திருக்கிறோம், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 6:19 வாசித்துப்பார். 19:20 வாசி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்ற மறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துறது என்னன்னா ஆராதனையை இழந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆராதனை ரொம்ப அவசியம். சங்கீதம் 14:2 நீ வாசித்தீங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை எப்போ விடுவிப்பாரு? எதற்கு உன்னை பார்க்கிறாரு ஆண்டவர்? அல்லேலூயா. உணர்வடை உணர்வுள்ளவர்களாயிருக்கும்.
வரும், வரணும்னு நினைக்கிறேன், வரும். அதை கொஞ்சம் கால தாமதம் இல்லாம கொஞ்சம் நாம தான் பிரயாசங்கள் படணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக நாம்